இந்த ரெண்டு விஷயத்தை உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், கர்த்தருடைய தயவும் கிருபையும் இரக்கத்தையும் உண்மையாய் பெற்று கொண்டிருக்கிற ஜனங்கள் மனுஷரை அதிகமாக சார்ந்திருக்க மாட்டோம். ரெண்டாவது காரியம், நாம் உத்தமமாக கஞ்சோ குடிச்சிருந்தாலும் அடுத்தவருடைய கண்களுக்கு பொறாமையாக நாம் தெரிவோம். ஆமேன், ஹல்லேலூயா. இதை நீங்கள் இது மாறாத ஒரு பிரமாணம். ஒன்று, ரெண்டு காரியங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. கர்த்தருடைய தயவும் இரக்கமும் கிருபையும் பெற்ற ஜனங்கள் மனுஷரை அதிகமாய் சார்ந்தன ஒரு வாழ்க்கை இருக்காது. ரெண்டாவது காரியம், எவ்வளவுதான் ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு நம்ம பொறாமை உள்ளவர்களாக நாம் இருப்போம். வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை. என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பொறாமையான கண்ணும் மனுஷனை சார்ந்திருக்காத ஒரு வாழ்க்கையும் நமக்கு இருக்குமானால், நான் சொல்லுவேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஒருவரும் என்னை மேற்கொள்ள முடியாது, ஒருவரும் எனக்கு எதிரான காரியங்கள் இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நேற்று இரவு கூட நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். இங்கே ஒரு பெரிய சண்டை நடந்த போது இங்கே இருக்கிறவங்களுக்காகலாம் நாங்கள் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவரையும் பகைக்காமல் ஜெபம் மாத்திரமே செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், ஜெபம் மாத்திரமே செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக திட்டினதுக்காக ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் சொல்லுவேன், இதை தாண்டி சென்று எங்ககிட்ட வந்து ஏன் அப்படி பேசுனாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு எங்ககிட்ட வந்து எங்களுக்கு ஆதரவாக சொல்லாமல் அங்கே போயிட்டு, நீங்கள் ஏன் செல்லம் இப்படி கத்துறீங்க, உங்கள் கத்தனா உங்களுக்கு உடம்புக்கு என்னத்துக்காக வருது, நீங்கள் போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஆலோசனையை சொல்லிட்டு இந்த பக்கமாக கடந்து சென்றாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் அவங்க இன்னைக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஆமேன். அவங்க இன்னைக்கு இல்லை. அதே மாதிரி நாங்கள் எல்லாருக்காகவும் நன்மைக்காக ஒருவருக்கும் தீங்கும் எந்த காரியமும் நடக்கிறதில்ல, ஜெபம்தான் பண்ணுறோம். நான் சொல்லுவேன், இந்த வீடானது நேற்று இரவு கூட பேசி கொண்டிருந்தோம். வீட்டில் ஆள் இருக்கிற போது பூட்டை உடைச்சி, இந்த சர்ச் இல்லாத போது, இந்த மகள் தனியாக இருக்கிற போது மேலே அந்த லாக்கு, நம்ம சொல்லுவேன், கர்த்தருடைய அந்த தயவு தான் நான் சொல்ல வரேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் உணர்த்தப்படுவீர்களானால், ஆண்டவரால் உணர்த்தப்படுவீர்களால், நீங்கள் படுத்திருந்தாலும் நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உடனே அதை எழுந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்சுருங்க. அன்று அந்த திருடன் வந்து அந்த பூட்டை உடைக்கிற நாளில் இந்த மகளுக்கு ஒரு உணர்வு, மேலே பூட்டு மேலே பூட்டு மேலே பூட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுகிறது போல ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் போய் பூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. பூட்டிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் உடைக்கிற சத்தம் கேட்டது. உடைக்கிற சத்தம், செவுரு குதிக்கிற காரியம். அப்புறம் இங்கே வந்தபோது ஃபஸ்ட்டு இங்கே ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும். அங்கே மனுஷன் நிற்கிற அந்த நிழல் அங்கே இருக்குது, கை கால் எல்லாம் அப்படியே தெரியுது. அந்த திருட வந்தவங்க. அதே மாதிரி நம்ம ஜோயில் இருக்க சொல்லவும் ஒரு முறை தனியாக இருக்கிற போது, சின்ன நான் நினைக்கிறேன் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கும், இன்னொரு முறை ஒரு திருடன் வந்து மேலே அதே போல் அந்த கேட்டை உடைத்து கொண்டு வருகிற பூட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஐயோ, இது நான் சொல்லுவேன், யாருக்கிட்டே நீ சொல்லாத, ஜெபம் பண்ணிட்டு விடு, கர்த்தர் நமக்கு பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். 2 முறை முயற்சி செய்தும் இங்கே வந்து ஒன்றும் ஒரு குண்டூசி கூட எடுக்க முடியல, ஆளுக்கு எந்த சேதாரமும் வர முடியல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எதை சொல்லுகிறேன்னா, இங்கே உடைக்கிறது, இங்கே மனுஷனுங்க வர்றது, இங்கே கத்துறது எல்லாமே அங்கே வீட்டுக்கு தெரியும். ஒவ்வொரு அசைவிலும் இங்கே கேமரா வச்சு பார்க்குற ஆள் அவங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட, என்ன இது இந்த லேடி தனியாக இருந்து கத்துது. அதே மாதிரி அநேக நேரங்களிலே இந்த ஒரு ஓட்ட வண்டி இருக்கும், நம்ம ஹோண்டா ஆக்டிவா,
இந்த ஸ்கூல் போகிற போது அதை இந்த மகன் வந்து உதைப்பா என்னென்னவோ பண்ணுவான், அது ஷார்ட் ஆகாது, ரொம்ப கஷ்டப்படுவான். இந்த 2 ஆப்ரேஷன் பண்ணது, அதனாலேயே அந்த இரண்யா வந்துடுச்சு. 2 பிள்ளைங்களும் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு நாள் அக்கா ஆண்டி ஏன் இப்படி இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் வசித்து தரேன்னு ஒரு நாளும் வந்து ஒரு உதவினது இல்லை. ஆமென், அல்லேலூயா. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் ஆண்டவருடைய தயவு நம்மேல் இருப்பதினாலே மனுஷருடைய கண்களுக்கு நாம் பொறாமையா தெரியும். நம்ம கஷ்டப்படுற காரியம், நம்ம வேதனைப்படுகிற காரியம், நாம் எதுக்கெல்லாமோ குறைவுபடுகிற காரியம், பலவீனப்படுகிற காரியம் யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவரிடத்தில் தான் போய் சொல்லுவோம். மனுஷனிடத்தில் சார்ந்து நம்ம இருக்காதனால அவன் என்ன நினைப்பான், எல்லா விதத்திலும் நம்மை கண்டு பொறாமை உள்ளவனாக நம்ம இருப்பான். நீங்கள் ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவன் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதனாலே உங்கள் மீது ஒரு பொறாமை கொண்டால் நீங்கள் பயப்படாதீங்கள், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கவனியுங்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான நான் கேட்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பான நான் கேட்கிறேன். அபிமெலேக்கு 26:1வது வசனம். ஆபிரகாமின் நாட்களில், ஆபிரகாமனுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராகுக்கு போனான். அபிமெலேக்கு ஈசாக்கை ஏற்றுக்கொண்டான். இவன் பஞ்சத்துல போன பரதேசி. அபிமெலேக்கு பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு இவனை ஏற்றுக்கொண்டான். நீங்கள் வாசியுங்கள், 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். 6வது. கேராரிலே குடியிருந்தான். அங்கே போய் பஞ்சத்திலே குடியிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகள் பஞ்சத்திலே இருந்தாலும் சரி, பசியிலே இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், அவர்கள் தேசம் விட்டு தேசம் சென்றாலும், அவள் அழைந்து திரிவுகளாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், ஆண்டவர் நம்முடைய பட்சத்திலே அவர் இருப்பார். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு உயர்வு, ஒரு பலன், ஒரு நல்ல ஒரு மன தைரியம், ஒரு சாதிக்கிற தன்மை கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல இருக்கணும். அது இருக்கும். அங்கே கோராகிலே போய் அவன் குடியிருந்தா, நீங்கள் மேலும் வாசிப்பீர்களானால் 11 முதல் 14 வரை நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்களானால் வாசிக்கும்படியாக. பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவேன் என்று ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். அவன் ஒப்பு கொடுத்தான், தன் தேசத்தை கொடுத்தான், தங்கும்படி இடம் கொடுத்தான், இவர்களுடைய குடும்பத்துக்கு சகாயமா இருந்தான். தொடர்ந்து வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். அந்த வருஷத்திலே 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிட இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. நீங்க நல்லா கவனிக்கணும், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. பஞ்சத்துக்கு பிழைக்க சென்றவன். ஆனா நான் சொல்லுவேன், நீ பஞ்சத்துல பிழைக்க சென்றாலும், குறைவில்லாத சென்றாலும், நீ அலைந்த தேசாந்தரியாக அலைந்து திரிந்தாலும், நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்முடைய பட்சத்திலே இருப்பாரானால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இவன் எப்படிப்பட்ட ஒரு பெருக்கம் என்று சொல்லுவோமானால், பெலிஸ்தியர், வீடு கொடுத்த பெலிஸ்தியர், பாதுகாப்பு கொடுத்த பெலிஸ்தியர், தங்கிக் கொள்ளும்படியா இடம் கொடுத்த பெலிஸ்தியர், ஆதரவு கொடுத்த பெலிஸ்தியர், பொறாமை கொள்ளும்படியாக அவன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகள் எல்லாம் தூத்து
மண்ணிலே நிரப்பி போட்டார்கள். அவர்கள் செய்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய பெருக்கம், இவனுடைய முன்னேற்றம், இவனுடைய ஆசீர்வாதம், அடிமையாய் வந்தவன் ஒரே மனுஷனா வந்தான், ஒரே குடும்பமா வந்தான். அவன் இந்த தேசத்திலே நாமும் தான் விதை விதைக்கிறோம், நாம தான் அறுவடை செய்கிறோம். இத்தனை 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று அவன் பேரிலே பொறாமை கொண்டு சொல்ல அவனை தேசத்தை விட்டே விரட்டினாங்க. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர், நீங்க 23, 24வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அங்கே இருந்து அன்று ராத்திரியிலே அங்கே இருந்து பேர்சேபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். கர்த்தர் மாத்திரம். எத்தனை மனுஷன் பொறாமைப்பட்டு, நீங்க சொல்லுவேன், ஏசேக்கு என்ற துறவு மூடப்பட்டது, சித்தனா என்ற துறவு மூடப்பட்டது, ரெகோபோத் என்ற துறவுக்கு ஆர்குமெண்ட் இல்லை. ஆனாலும் அவன் கோரையிலே இருந்து புறப்பட்டு பேர்சேபாவுக்கு போனான். அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, எத்தனை மனுஷன் உனக்கு எதிராக பொறாமப்பட்டாலும், உனக்கு எதிராக வந்தாலும், நீ எந்த தேசத்துக்குள்ளாக போனாலும், நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. எத்தனை கண்கள் பொறாமைப்பட்டாலும் சரி, பொறாமைப்படுகிற கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம உயர்த்துவார் நிச்சயமா. அந்த கண்களுக்கு முன்பாக அதை நீங்க பொறுத்திருந்து காணணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள், நானும் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நம்முடைய வாழ்க்கையில நான் சும்மா இருந்தாதான் ஆண்டவர் யுத்தம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஆண்டவர் ஒரு ஆயுதம் எடுக்கணும்னா, அந்த ஆயுதத்தை ஆண்டவர் எடுக்கிறதுக்கு முன்பாக நீங்க ஆயுதத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆயுதந்தாரி இல்லாதவரா அங்க நின்றுடுவார். உங்களுக்கு எதிராக வருகிற ஆயுதங்களில் அவர் ஆயுதம் எடுக்க முடியாது. அவர் உங்களுக்காக போராடுவதற்கு முன்பாக நாம் போராடுவோமானால், கர்த்தருடைய பலனை, கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய விடுதலையை, கர்த்தருடைய பெருக்கத்தை நம்முடைய காண முடியாது நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய தினமே, ஆண்டவர் மாத்திரம் நம்ம பட்சத்தில் இருந்தா எத்தனை. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ இந்த அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இவங்க பாவம் கஷ்டத்தோட ஏதோ ஒன்று இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று தெரியுங்களா, இவங்களை கண்டு பொறாமப்படுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உண்மைதானம்மா? சோத்திரம். அல்லேலூயா. நான் தைரியமாக சொல்லுவேன், அவங்க படுற கஷ்டம் அவங்கள பாருப்பா, அந்த ஆள் விட்டுட்டு போனாலும் தனியாக நின்று சோறாக்கி தைரியமாக துண்ணுன்னு இருக்குதுப்பா, அது சொல்லுவாங்க. எப்படிப்பா? அதுதான் ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிற கொஞ்சம், நாம் அவருக்கு நம்பிக்கையாக விசுவாசமாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு கண்களுக்கு நம்ம போராமையாக தான் தெரியும். நம்மளை பார்த்து பரிதாபவே பட மாட்டாங்க, பரிதாபமே கல்லா இருப்பாங்க இருதயம். நானும் ரெண்டு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி ஒரு அக்காவுக்கு கரை சேர்த்து நான் இருக்கிறேன். இப்போ எங்கள் தங்கச்சியோட பொண்ணுக்கு நல்லா கர்த்தருடைய கிருபையினால மேரேஜ் நடந்தது. எல்லாரும் உதவி பண்ணாங்க. எங்கள் அக்கா ஃபோன் பண்ண சொல்லுவாங்க, ஐயோ கஷ்டப்படுறாங்கம்மா, ஐயோ அது படுறாங்கம்மா, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா, இது இன்னும் இப்படி செய்வாங்கன்னு தெரியலம்மா, அப்படி செய்வாங்கன்னு தெரியலம்மா. எங்கள் அக்காவுக்கு எப்பவுமே யாரையாவது வச்சு இருதயத்தில் சுமக்கணும். பொண்ணை வச்சு சுமந்தாங்க. ஆண்டவர் தூக்கிட்டாரு, பொண்ணை தூக்கிட்டாரு, பேர பிள்ளைங்களை தூக்கிட்டாரு. இப்போ பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு, உங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. அங்கே வெறுத்து போச்சு. இப்போ அதுக்கு சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. இப்போ அங்கே போச்சு. இப்போ எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க. பாவப்படுது. நான் ரொம்ப சந்தோஷம்தான், அந்த மாதிரி ஒரு இறக்க குணமாக இருக்கிறாங்களேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நான் சொல்லுவேன், நானும் தனிமையாக இருந்து மனுஷனை சார்ந்து கொள்ளாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல வருஷங்களுக்கு முன்பாகவே 2 தங்கைகளுக்கு திருமணம் பண்ணேன். இன்றைக்கும் கூட என் மேலே தயவை பாராட்டுறதுக்கு எங்கள் சொந்தக்காரன ஒருத்தவும் இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் பயங்கரமான உஷாரு,
அவன் பயங்கரமான உஷாரு. நான் சொல்லுவேன், என்ன போல ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை போல ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை போல ஒரு ஏமாளி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவர் மற்றவர் கண்களுக்கு முன்பாக நீங்கள் போய் இங்கே பக்கத்தில் அக்கத்துலலாம் கேளுங்களேன், எப்போ அவங்க என்னப்பா அவங்க வாழ்கிற வாழ்க்கை, எப்போ அவங்க பொறாம தான் பட்டு நீங்கள் ஏன் கத்துறீங்க செல்லம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த ஆள் உள்ளே வச்சு 2 தட்டு தட்டுவாங்க. அதுதான் அர்த்தம். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தா. இன்னொன்று சொல்லுவேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க, இந்த திருட்டு சம்பவத்துக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த 2 வாட்டி வீட்டை திறந்ததுக்கு இங்கே நடக்கிற சில காரியங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவங்கள எடுத்தார், நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நேற்றுக்கு தினம் கூட சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் சொல்லுவேன், வாழையில் அறுக்கிற போது, ஏதாச்சும் அந்த வாழைக்காய்கி எதனா இருந்தால் அறுக்கிற போது, எங்கள் தங்கை வீட்டுக்கு வந்தாங்க, வாழைக்காயை பச்சை பச்சையல்னு அறுத்து கொடுத்தோம். அவங்க இன்விடேஷன் வந்தப்போ, திருமணத்துக்கு போனப்போ அங்கேருந்து 4 டப்பா குப்பை விழுவோம். கரெக்டாக அந்த சமயத்தில் தான் விழும். நான் வாழையில் அறுக்கிற சமயத்தில் தான் விழும். ஏன்னா பொறாம, கண்களுக்கு பொறாம. நமக்கு ஒன்றும் பெருசாக ஏக்கர் கணக்கில் இல்லைங்க. நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் ஏக்கர் கணக்கில் இல்லை, கொஞ்சோண்டு இடம். வெயில் காய் சொல்ல 4 காய் 4 இலை வருது. மழை வந்தால் அது கூட கிடையாது, எது சாயம் எது போகணும் கிடையாது. ஆனால் நீ கேட்டீங்கன்னா அறுத்துறான், எடுத்துடுறான், என்னவோ போகிறான், நிழலில் போய் உக்காடுறான், நோண்டுறான், பள்ளத்தில் எடுக்கிறான். ஐயோ, நான் சொல்லுவேன், உங்ககிட்ட கொஞ்சத்தில் திருப்தி இருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலே கொஞ்சத்தில் திருப்தி இருக்குமானால், அதன் பேரில் நீங்கள் எப்போவும் நன்றி சொல்லுவீர்களானால், அது அடுத்தவருடைய கண்களுக்கு பொறாமையாக மாறிடும். அவன் கண்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக தெரியும். அவன் கண்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக உங்களை வச்சிருப்பார். உங்களுக்கு நமக்கு நம்ம ஆசீர்வாதமாக இல்லைன்னா கூட மற்றவ கண்களுக்கு உங்களை என்னைய ஆசீர்வாதமாக ஆண்டவர் வச்சிருப்பார். அது உங்களுக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். நம்ம நினைப்போம், நம்ம வாழ்க்கை என்னய்யா, நம்ம வாழ்க்கை என்னய்யா, சே இது வாழலாம் வாழ்க்கையா, அவன் எப்படியோ வாழறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உங்களை கண்டு, உங்கள் சூழ்நிலைக்கு கண்டு நான் சொல்லுவேன், பொறாமைப்படுறதுக்கு அநேக சொந்தக்காரங்க உங்கள் பின்னாடி இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் நம்ம பட்சத்தில் இருந்தாருன்னா நம்ம கொஞ்சத்தில் ஐஸ்வர்யம்னா இருப்போம். ஐஸ்வர்யம்ன்றது வீட்டில் இல்லை, பீரோவில் இல்லை, எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது. இங்கே மாத்திரம் நீங்கள் நினச்சிடுங்க, என்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு நினச்சிடுங்க. ஒன்றும் வேண்டாம், பொருள் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுதந்திரம் வேண்டாம், நீ சாகிற வரைக்கும் நீ ஐஸ்வர்யவான் தான். ஆமென், அல்லேலூயா. நீ சாகிற வரைக்கும் அடுத்தவனுடைய கண்களுக்கு நீ பொறாமையாக தான் இருப்ப. உன் சிரிப்பு பொறாமையாக இருக்கும். ஆமென். உன் பேச்சு பொறாமையாக இருக்கும் மற்றவன் கண்களுக்கு. மற்றவனுடைய கண்களுக்கு நீ பொறாமையாக வந்தா அதோடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க? அவன் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வச்சுக்கிறாரு. ஆமென். உன் கண்களுக்கு முன்பாக நீ ஆசீர்வாதமா இருக்கிறியான்னு தெரியாது, ஆனா அவனுடைய கண்களுக்கு முன்பாக நீ ஆசீர்வாதமா இருக்கிறா. அல்லேலூயா. இதுதான் உண்மை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க யோசேப்பினுடைய காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால், யோசேப்பு ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 37வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். 37:7 வசனத்தை. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்னது என்றார். தயவு பாராட்டினவர்களாலே நாம் பொறாமைப்படப்படுவோம், நாம் இக்கட்டுக்கு தள்ளப்படுவோம். நீங்க ஒண்ணு கவனிக்கணும், நம்ம மேல தயவு காட்டின ஒரு காலத்துல தயவு வச்சிருப்பாங்க. அதுதானே நடந்தது. அபிலமேனுக்கு ஈசாக்குக்கு தயவு பாராட்டினான். வாப்பா ஈசாக்கு, வா உட்காரு, ஏன் நீ நம்ம தேசத்துல கோராகுக்கு போ,
அங்கே போய் அங்கே லேண்ட் இருக்குது, ஆடு மாடை வச்சுக்கோ, ஏன் நீ கஷ்டப்படுற? சொன்னவனுடைய கண்களுக்கு முன்பாக பொறாமையா மாறி போச்சு. இந்த யோசேப்பினுடைய காரியம் பாருங்க. ஒரு காலத்துல யோசேப்பு சின்ன கடைக்குட்டி, அவனுடைய தகப்பன் பலவர்ண வங்கி, எல்லாருக்கும் சாதாரணமா வஸ்திரம், யோசேப்புக்கு பலவர்ண அங்கி, ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான உணவு கொடுத்து செல்ல புள்ள, கடைசி புள்ள, அம்மா தாய் இல்லாத புள்ள, அது அன்பாக அரவணைப்பாக அந்த யோசேப்பை நடத்தினான். ஆனா இந்த யோசேப்பு கர்த்தர் பட்சத்தில் இருந்தனாலே ஒரு தரிசனத்தை யோசேப்புக்கு உண்டாக்கினார். என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் தகப்பனானாலும் சரி, உன் மூத்த சகோதரனானாலும் சரி, எல்லா அரிக்கட்டும் உன்னை சூழ்ந்து நிற்கும், எல்லா அரிக்கட்டும் உன்னை வணங்கும் அப்படின்னு கர்த்தர் ஒரு தரிசனத்தை யோசேப்பு பட்சத்தில் இருந்து கொடுத்தார். அதனுடைய விளைவு நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனம் 10-11 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். இதை அவன் தகப்பனும், யாரு? செல்ல குட்டி போல வளர்த்த தகப்பனும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டார். யாக்கோப்பு கடிந்து கொள்றாரு. நீ என்ன நினைக்கிற? அவன் ஒன்னும் சொல்லல. ஏன் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குது நான் கண்ட தரிசனத்துல, உங்க அரிக்கட்டெல்லாம் என்னை சுற்றி வணங்கி நின்றது. யாக்கோபு சொல்றாரு, என்னப்பா நீ சொல்ற? உன் தாயாரும், இன்னைக்கு தகப்பனுக்கே பொறாமை வந்துடுச்சு. செல்ல புள்ள போல வளர்த்த தகப்பனுக்கு பொறாமை வந்து, உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து அவனை கூப்பிட்டு திட்டி அனுப்பிச்சான். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இதுவரை செல்லமா நடத்தினவங்க, இதுவரை நம்ம தம்பி நடத்தினவங்க, அவன் மேலே பொறாமை கொண்டு. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை கூட நீங்க பார்த்தீங்கன்னா, வர சொல்ல அடிமையா வந்தான். அடிமையா வந்து கர்த்தர் பட்சத்தில் இருந்தனாலே அந்த அடிமைத்தனத்தில் அவன் பெருகினான். எகிப்திலே அந்த ராஜா வாங்க தங்குங்க, யாக்கோப்பு சந்ததி ஒரு 72 பேரோடு கூட அந்த எகிப்திலே வந்தபோது, பஞ்சத்திலே வந்தபோது, அந்த எகிப்தினுடைய அதிபதி அவனை அழைத்து அவனை உயர்த்தி, நீங்கள் இங்கே தங்கிக் கொள்ளுங்கள், ஆடு மாடுகளுக்கு நல்லது என்று சொல்லி அந்த இடத்திலே தங்க வைத்தான். ஆனா ஒரு காலத்திலே இஸ்ரவேலுக்கு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அரியணை ஏறிய போது இவர்களுடைய பெருக்கத்தை கண்டு பொறாமை கொண்டு அவர்களை அடிமைகளாய் வைத்தார்கள். பொறாமை, அடிமையா போன ஜனத்து மேல பொறாமை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்றான், உன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வச்சுக்கிட்டான், மனசுல வச்சுட்டான். இவன் பொறாமைப்படுறான், இவன் சொன்னதை அப்படியே மனசுல வச்சிருக்கான். அது என்னமா இருக்கும் அப்படி என்று சொல்லி நீங்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கும். கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவித்து எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திலே கொண்டு போகும்படியா விற்று போட்டார்கள். இங்க பவுல் எழுதுறப்போ கொஞ்சம் இதுவா எழுதுறாரு. கோத்திர பிதாவை விற்று போடுவதற்கு முன்பாக யோசேப்பின் மேலே இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதத்தின் நிமித்தம், ஒரே ஒரு உயர்வின் நிமித்தம், நம்மை விட்டு தரிசனமா, நான் யாக்கோப்பு சந்ததிகளுக்கு தகப்பன், என்னை விட்டுட்டு இந்த கடைக்குட்டிக்கு தரிசனமா என்று தன் மனதிலே வைத்து கொண்டான் தன் தகப்பன், அவனுடைய தகப்பன். சகோதரர்கள் எல்லாம் இங்கே அது கௌரவமாக சொல்லப்பட்டு இருக்கிறது.
எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அதற்கு முன்பாக கொலை செய்யும்படியாய் தண்ணீர் இல்லாத குடியிலே அந்த சின்ன புள்ளைய கொண்டு போய் தள்ளினாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் பட்சத்தில் இருந்தபடினாலே யோசேப்புக்கு யாக்கோப்பு கொடுக்காத தரிசனம், 11 பேருக்கும் கிடைக்க பெறாத தரிசனம், இந்த யோசேப்புக்கு ஆண்டவருடைய அந்த தரிசனமும் அந்த உயர்வும் அந்த ஆசீர்வாதமும் அந்த மேன்மையும் மகிமையும் கிடைத்த போது பொறாமை கொண்டான். யார் அப்படி என்று சொன்னாலும் நான் சொல்லுவேன், சொந்த தகப்பன், சொந்த மூத்த சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை எகிப்திலே விற்று போட்டார்கள். ஆனால் தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்தவர்களிலும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாக பார்வோனுக்கு சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் நாணத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். இதுதான், இந்த சம்பவம் தான் யோசேப்பினுடைய அரிக்கட்டானது எல்லாரும் வணங்கும்படியான சம்பவம். எகிப்து தேசத்துக்கு தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். இந்த அதிகாரியா ஏற்படுத்தின இந்த கிரியை தான் அந்த அரிக்கட்டுகள், எல்லா அரிக்கட்டுகளும் யோசேப்புக்கு முன்பாக வணங்கி ஓடி வந்தது ஜீவனுக்காக. கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை பேர் சொந்த ஜனமே பொறாமை கொண்டாலும் சரி, நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், அதைகளெல்லாம் ஒருபோதும் மனசுல வச்சுக்காதீங்க. அது அப்படிலாம் நடக்கும்னு நினைச்சிடாதீங்க. இவங்க பொறாம கொள்றாங்களேன்னு நீங்க எழும்பி அவர்கள் மேலே நீங்க பொறாம கொண்டுடாதீங்க. அது கர்த்தருடைய பிள்ளைக்கும் அது புறஜாதிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஒருபோதும் பொறாமை படுபவர்களை பார்த்து நீங்கள் அவர்களை பகைத்து விடாதீர்கள். ஒருபோதும் நாமளும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம இருக்கணும். எப்போது நமக்கு பொறாமை வருகிறது என்றால், நீங்க குறை உள்ளவர்களா உங்கள் இருதயம் சொல்கிற போது பொறாமை வரும். ஆமென், அல்லேலூயா. எப்போது ஒரு மனுஷனுக்கு பொறாமை வருகிறது என்றால், கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நீ குறித்துக்கொள். நீ குறை உள்ளவர்களா என்று நீ நினைக்கிற போதுதான் அடுத்தவர்கள் மேல நீ பொறாமை கொள்ளுவா. நீ என்றைக்கும் உன்னை குறை உள்ளவர்களாக நீ நினைக்காத. ஆமென், குறை உள்ளவர்களாக நினைக்காத. ஒருபோதும் உன்னை குறை உள்ளாக நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இம்மட்டும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், ஐஸ்வர்யவானின் வாசலுக்கு முன்பாக இருந்த லாசரு ஒருபோதும் தன்னை குறை உள்ளவனாக அவன் நினைக்கவே இல்லை. ஆமென், உட்காந்துட்டே இருந்தான். ஆனால் நாள் வந்தபோது ஆண்டுடைய மகிமை அவன் மேலே வெளிப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாக ஆண்டுடைய மகிமை ஒரு நாளிலே யாரும் உன் மேலே பொறாமை கொண்டாலும், யாரும் உன் மேலே எதிர்த்தாலும், நான் சொல்லுவேன், யார் உன்னை பேசினாலும் அவர்களுக்கு முன்பாக நீ அமைதியோடு கூட, அது மாத்திரம் நீங்க கவனிச்சுக்கிங்க. நீங்க அதை பேசுறவர்களுக்கு முன்பாக நீங்க எதிர்த்து நிற்க வேண்டாம். அவர்கள் நம்மை தூஷணமாக சொல்கிற வார்த்தைக்கு நம்ம பதிலளிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தியுடைய வாழ்க்கை நமக்கு இருக்குமானால், நான் சொல்லுவேன், அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நமக்காக குறித்திருக்கிற தரிசனத்தை அவர் நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். எந்த மனுஷன் தயவு பாராட்டினானோ அதே மனுஷர்கள் கூட நம்மேலே எழும்பி பொறாமை கொள்கிற அந்த காரியம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்து நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மை விட்டு என்றைக்கும் நீங்குவதில்லை. நான் ஒருபோதும் நம்மை குறைவுள்ளவர்களாக நாம் நினைச்சிடக்கூடாது. மூன்றாவது காரியம் நீங்க கவனிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நீங்க ஒன்றை நீங்க நல்லா கவனிக்கணும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமா விருத்தி அடைந்தார். தேவனுடைய கிருபையினாலும் அவர் விருத்தி அடைந்தது எதனால? மனுஷர் தயவினாலே விருத்தி அடைந்தார். போகிற இடத்துலலாம் அவருக்கு ஆசீர்வதி அவரை திருப்திப்படுத்தினாங்க. மனுஷ தயவுல விருத்தி அடைந்தார்.
மனுஷ தயவு அவர் மேல இருந்தது. உணவு கொடுத்தாங்க, உடை கொடுத்தாங்க, எல்லா வசதிகளும், சுவிசேஷத்துக்கு உண்டான எல்லா காரியங்களும் அவருக்கு செய்து கொடுத்தாங்க. மனுஷ தயவுல நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தார். நீங்க சொல்லுங்க, நீங்க அதே மனுஷர்கள், நீங்க கவனிங்கள், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 9 to 11 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 9-11 வாசிக்கும்படியாக. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று. வளர்ந்தது யார் தெய்வனால? ஏசப்பா வளர்ந்தது யார் தெய்வனால? மனுஷ தெய்வனால. ஆனா காரியம், கர்த்தர் அவருடைய பட்சத்தில் இருக்கிறார். தரிசனம், தீர்க்க தரிசன வார்த்தை. நான் அசைக்கப்படுவதில்லை, ஆண்டவருடைய வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் நான் சொல்லுவேன், அதே மனுஷன். நீங்க அதை வாசிங்க 9. பொறாமை கொண்டு, பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தீர்களால் என்று பிலாத்து அறிந்து. அவரை எதற்காக ஒப்பு கொடுத்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை எதற்காக ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லுவோமானால், பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள். நாம பிரதான ஆசாரியர்கள், நாம யூதர்கள், நாம் பக்தி உள்ளவர்கள். இவரும் ஒரு சாதாரண ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தாய் நமக்கு தெரியும், இவருடைய தகப்பன் நமக்கு தெரியும். நம்ம மத்தியில இவர்களுடைய சகோதர சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, இவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி, இவன் செய்கிற அற்புதங்கள் என்ன, இவருடைய வார்த்தை என்ன, இவருடைய பேச்சுகள் என்ன, இவர் செய்வதை நம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லையே. இவர் பேசுகிற வசனத்தினுடைய வியாக்கானம் என்ன, இவர் செய்கிற அற்புதம், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறார். யூதர்கள் வந்தார்கள், லாசரு மரித்து போன பிறகு எழுந்து கல்லறையில இருந்த போது அநேக, அந்த பட்டணம் முழுவதும், தேசம் முழுவதும் இருந்து லாசரு வீட்டுக்கு வந்தாங்க. உண்மையா சம்பவித்தது உண்மையா என்று விசாரிக்க வந்தார்கள். சொல்ல வந்தவர்கள் எல்லாம் பொறாமைப்பட்டார்கள். நாம யூத குலம், நான் ஆசாரியன், நான் பிரதான ஆசாரியன், நான் பெரிய வேத பண்டிதன், நான் செய்யக்கூடாதெல்லாம் இவர் செய்கிறாரே என்று அவர் மேலே பொறாமை கொண்டு அவர்களை அழிக்க திட்டமாட்டார்கள். இதான் இங்க வேதம் சொல்லுகிறது. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. வாசிங்க தொடர்ந்து. அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும், பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும், ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். நீங்க ஒண்ணு கவனிக்கணும், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜனங்களை பிரதான ஆசாரியர்கள் ஏவி விட்டார்கள். எந்த மனுஷ தயவுனாலே இயேசு கிறிஸ்து வளர்ந்தார், எந்த தயவுல அவர் சாப்பிட்டார், சுவிசேஷம் எல்லாம் மனுஷனுடைய தயவு தான். நீங்க சில ஊழியத்தை கூட நீங்க எடுத்துப்பீங்கன்னா, ஆரம்ப கால ஊழியத்தில் அப்படியே வளரும். ஆனா அந்த ஊழியம் வளர்ந்து பாஸ்ட் கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு வாகனத்துல போயிட்டு நல்லா உடுத்திட்டாங்கன்னு வச்சுங்க, சபை விசுவாசிங்க பொறாமையா ஆடுவாங்க, மூப்பர்கள்லாம் பொறாமையா ஆடுவாங்க. என்னடாது இப்படி, நமக்கு இப்படி இல்லை, அவங்க நல்லா உடுத்துறாங்க, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க. அவங்க நம்ம ஜான் ஒரு சம்பவத்தை சொன்னார். அந்த பைபிள் காலேஜில் படிக்க சொல்ல, அந்த மினிஸ்ட்ரி ஹாலிடேஸில் ஒரு மினிஸ்ட்ரிக்கு போவாங்க. அங்கே பாஸ்டர் வந்து சிக்கன் சாப்பிட்னே போகிறான் சண்டே. அதை உடனே ஏன்னா விசுவாசிகள் வந்தாருன்னா பயந்து போய் மறைப்பாங்களாம். ஏன்னா அது நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிருவாங்களே சொல்லி பயந்து போயிட்டு அந்த சிக்கன் கிக்கன்லாம் கொஞ்சம் அப்படியே மறைச்சி கிரிச்சி ஏதோ பண்ணுவாங்களாம். நான் தப்பாக நினச்சிருவாங்களோ விசுவாசி. அநேகர் அப்படி இல்லை, அநேகர் இல்லை. அதனால தான் ஊழியம் வளருது, ஊழியம் பெருக்குது. நீங்கள் ஒன்று மாத்திரம் நீங்கள் நினச்சிருங்க, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் தைரியமாக சொல்லுவேன், இன்னைக்கு ஏன் நம்ம சபையில் நம்ம அநேக விசுவாசிகள், வந்த விசுவாசிகள் இல்லைன்னா என் மேலே பொறாம கொண்டு, என் மேலே பொறாம கொண்டு. அநேகர் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் மட்டும் வசதியாக வாய்ப்பாக இருக்கிறானே, இவன் மட்டும் நல்லா இருக்கிறானே, இவன் மட்டும் அப்படி இருக்கிறானே, பொறாம கொண்டு இந்த ஊழியத்தை வளர்க்கவே கூடாது. நான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குழந்தைக்காக பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எல்லா ப்ரேயர், எல்லா செகண்ட் சாட்டர்டே எல்லா ப்ரேயரும்
ஆனால் நான் இங்கே இருக்கிறவங்க தான் சொல்கிறேன், இருதயம் உள்ளவங்க தானே. ஒரு புள்ள பைபிள் காலேஜ் போய் படிக்க போச்சு, அந்த புள்ள என்ன ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கு, ஊழியம் எப்படி இருக்கு? நான் சொல்லுவேன், ஒரு காலத்தில் ஒரு மகனை ஒப்பு கொடுத்து அந்த ஊழியத்தை நடத்தினாங்கன்னா நான் சொல்லுவேன், எல்லா கிறிஸ்தவர்களும் உறவுகளும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் என்ன தைரியமாக சொல்லுவேன், எனக்கு அருமையான தெய்வம் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவருக்கு தெரியும் எந்த விதத்தில் நம்ம உயர்த்தணும், எப்படி நடத்தணும், எந்த விதத்தில் எதை செய்யணும், எந்த நேரத்தில் எதை செய்யணும். ஜனங்க நினைக்க தேவையில்லை. ஒரு புள்ள பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்குது, எத்தனை ஆத்மா வருது. நம்ம அவங்க பிள்ளைங்களெல்லாம் என்ன படிக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக ஆகணும். என்னடா ஒரு பிள்ளைய போய் பைபிள் காலேஜ் படித்து ஒப்பு கொடுத்துருக்காங்களே, பக்கத்தில் இருக்கிறாங்களே, இந்த ஊழியத்துக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? நீ ஒன்றும் தேவையில்லை, வந்து ஜெபம் பண்ணால் போதும் தான் கெஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை கூட எங்கள் மேலே பொறாமை கொண்டு, நான் வந்து உட்காந்து அவன் ஊழியம் வளர்ந்துருமே அப்படின்னு வராமல் பொறாமல் கொள்கிற அநேக கூட்டங்கள் சத்தியமாய் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அநேகர் அப்படித்தான் இங்கே வராங்க, இங்கே பொறாமை கொள்கிறாங்க, ஊழியத்தில் பொறாமைப்பட்டு அவர்கள் அநேகர் வழி விலகி போகிறார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், இவைகள் எல்லாம் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிற போது நிச்சயமாக பொறாமை இருக்கத்தான் செய்யும். ஆமென், அல்லேலூயா. பொறாமை இருக்கத்தான் செய்யும். ஆண்டவர் மாத்திரம், நீ எந்த குறைவுள்ளவர்களாக இருந்தால், நம்ம இருக்கிற குறைவு நமக்கு தான் தெரியும். நம்ம 4-5 பேராக சேர்ந்து இங்கே தூச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வெளியே போய் கேளுங்க, பொறாமப்படுவாங்க. நம்ம சபையை பார்த்து பொறாமப்படுவாங்க, நம்ம ஆராதனையை பார்த்து பொறாமப்படுவாங்க. அது இன்னொன்று வந்தால் அங்கே வளர்ந்துருமோ அப்படின்னு அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. இப்படி அநேகர் நம்ம பொறாமப்படாமப்பட தான் நீங்களும் நானும் நல்லா இருப்போம். ஆமென், அல்லேலூயா. நல்லா இருப்போம். இன்னும் நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார், இன்னும் ஆண்டவர் நம்ம பெருக செய்வார். நாம எதனா தவறான வழிகளை பிள்ளைகளுடைய காரியம் செஞ்சாலும் ஏற்ற வேலையில் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை கொடுத்து நம்ம பிள்ளைகளை உயர்த்தி வைப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக மற்றவர் கண்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறபடினாலே ஆண்டவருடைய தயவு தான் அதை பொறாமையிலே கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு தயவு, ஏதோ இரக்கம், ஏதோ கிருபை, ஐஸ்வர்யமோ இல்லை மற்ற காரியங்களோ இல்லை, பொண்ணும் பொருளும் நம்மகிட்ட இல்லை. ஆனால் நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நம்மை பார்த்து பொறாமைப்படுகிற காரியம் இருக்க செய்யும். ஆனாலும் ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் பிரதான ஆசாரியர்கள் ஏவிட்டு பரபாசை விடுதலை பண்ணாதீங்க. ஆண்டவர் செஞ்சதெல்லாம் ஒரு காரியமும் அவர் கேட்கிறாரு, நான் என்ன செஞ்சேன்? ஓய்வு நாளில் நீங்க சுகதானப்படுத்தின அவர் கேட்கிறாரு. ஓய்வு நாளில் சுகப்படுத்தினீர், இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான செயல், அதனால நான் உண்மை கொலை செய்யணும். அதுக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் ஒரே பொறாமை தான், ஃபுல்லாக பொறாமை. ஜனங்களும் யூதர்களும் பிரதான ஆசாரிகளும் அவர் மேலே பொறாமை கொண்டு அவரை ஒப்பு கொடுத்து, ஒரு சந்தர்ப்பம் பொறாமை கொண்டு இவர்கள் ஒப்பு கொடுத்துக்கிறார்கள் என்று தேசாதிபதி அறிந்தும் அவன் கேட்குறான், எனக்கு தெரியும் நீங்கள் பொறாமையில தான் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, சரி போகட்டும், இன்றைக்கு பண்டிகை, பஸ்கா பண்டிகை, ஒரு 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 குற்றவாளியை விடுதலை பண்ணணும், அதை ஏன் ஏசப்பாவை விடுதலை பண்ணக்கூடாது, ஏன் இயேசு என்கிற இந்த ராஜாவை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு கேட்குறான். அதெல்லாம் முடியாது, அங்கே ஒரு மோசமான உள்ள ஒருத்தர் இருக்கிறான் பரபாச, அவனவனா விடுதலை பண்ணுங்க, இவரை விடுதலை பண்ணாதீங்க. ஆமென். இது எதனால் வந்தது? அவருடைய செய்கையினால் வந்ததா? கிறிஸ்துவனுடைய செய்கையினால் வந்தது கொலை செய்யறதுக்கு? பொறாமையினால் வந்தது. பொறாமையினால். எந்த மனுஷனுடைய தயவுல தான் வளர்ந்தார், அந்த பட்டணத்துடைய தயவுல வளர்ந்தார். நான் சொல்லுவேன், தயவு கொடுக்கிற இடம் கூட நமக்கு பொறாமையா மாறிப்படும். அதுதான் ஆசீர்வாதம். ஐயோ, நீங்க ஒரு நாள் என்ன ஆதரிச்சாங்க, ஒரு நாள் அன்பா இருந்தாங்க, ஒரு நாள் எல்லாம் செஞ்சாங்களே, இவங்களே நம்ம மேல பொறாமப்பட்டு நம்மளை பகைக்கிறார்களே. கர்த்தருடைய பிள்ளையே, அது நடக்கும், நீ ஜாக்கிரதையாயிரு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். ஒரு நாள் நீ சின்ன வீட்டில் இருக்கிற போது ஒன்று சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி இருந்து கஷ்டப்படுற, இன்னும் ஒரு அப்பதான் போடு, நீ நல்லா இரு அப்படின்னு சொன்னவங்களே உன் மேல பொறாமப்படுவாங்க.
நீங்க அப்ப நினைக்கணும், இவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருக்கிறாங்க பத்தியா. அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவர் எனக்கு தயவு பாராட்டுகிறார், எனக்கு கிருபை பாராட்டுகிறார், எனக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஒரு நாள்ல எனக்கு தயவு செஞ்சீங்களே, இப்ப எனக்கு எதிராக பராமப்படுறாங்க, கோடான கோடி சோத்திர ஆண்டவரே அப்படி சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. தெரிஞ்சுக்கிங்க. சொல்லாதீங்க, நானே தனியாக இருந்து கஷ்டப்படுறேன், என்ன பார்த்து அந்த பொம்பளை இப்படி சொல்லுதுப்பா அப்படி சொல்லாதீங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் சூழ்நிலையில கூட, ஏன் இந்த நிலையில கூட என்னை பார்த்து ஒருத்தவங்க பொறாமப்படுறாங்களே, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது அப்படின்னு ஒரு பாட்டை பாடும். ஏன்னால் மனுஷர் எல்லா பொறாமையிலும் ஒன்றை பொறாமைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா உங்ககிட்ட ஆண்டவருடைய அன்பு இருக்கிறதுன்னு அர்த்தம், உங்ககிட்ட ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதுன்னு அர்த்தம், உங்ககிட்ட ஆண்டவருடைய தயவு இருக்கிறதுன்னு அர்த்தம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர்களை பகைக்காதீர்கள். அவர்கள் ஆண்டவருடைய கிரியின்படி அவரையே பகைத்தார்கள். ஏங்க, மரித்து போன பணத்தை எழுப்பினாரு, சுங்கி போனவங்கள இது பண்ணாரு, 35 வருஷம் குஷ்டரோகிகளை சொசமாக்கினாரு, சுடுகாட்டில் இருந்தவன நகரத்தில் கொண்டு வந்து வச்சாரு, எல்லா காரியம் பண்ணாரு, ஊரே அறியும். அப்ப எதற்காக சிலுவையில் போட்டாங்க அவரை சொல்லுங்க? பொறாமையில எழும்பி அவர்களை சிலுவையில் போட்டாங்க. இப்ப கர்த்தருடைய பிள்ளைப்பு நீங்க சொல்லணும், தேவதிட்ட என் மேல நிறைவேறணும்னா சொல்லுங்க, தேவ சித்தம் என் மேல நிறைவேறணும்னா, தரிசனம் என் மேல நிறைவேறணும்னா, எனக்கும் என் பிள்ளைக்கும் உயர்வு வேணும்னா என்னதான் பண்ணணும்? மனுஷன் உங்களை பார்த்து பொறாமப்படணும். இதான் உண்மை. பொறாம போறவனை பார்த்து நீங்க பொறாமப்படாதீங்க, பொறாமப்படுறவனை பார்த்து நீங்க போயிட்டு நிக்காதீங்க. என்ன பார்த்து இப்படி சொல்லுங்க? ஆண்டவரே சோத்ர ஐயா, என்னையும் பார்த்து பொறாமப்படுறதுக்கு ஆட்களை வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, நீர் என் மேல் பாராட்டின உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. அப்படி சொல்லி கர்த்தரை துதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க ரெண்டாவது வசனம் நீங்க அதை வாசிங்கள். ஆண்டவரை சிலுவையில் அறைந்த போது அவர் எலோமி எலோமி ஏன் என்னை கைவிட்டீர், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஆண்டவர் பிதாவை பார்த்து சொல்றாரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவரோ மாமிசத்திலே கர்த்தர் வெளிப்பட்டார். ஆமென். ஆண்டவர் எதில் வெளிப்பட்டார்? ஆவியான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். நீங்க புரிந்து கொள்ளக்கூடியமானால் ஒரு தேவனுடைய ரகசியத்தை, இதுவரை சொல்லாத ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்க சொல்லலாம், தேவ சித்தத்தின்படி தானே வந்தாரு, தேவனுடைய சித்தத்தின்படி தானே வந்தாரு. இவர் என்ன பிதாவை நோக்கி எலோகி எலோகி ஏன் என்னை கைவிட்டீர் பிதாவே இவர் கேட்டாருன்னா, நீங்க அநேகர் காரியங்கள் சொல்லலாம். ஆனா நம்முடைய சபைக்கு வெளிப்படுத்தின காரியம் நான் சொல்லுவேன், எந்த மாமிசம் அவருடைய ஆவியை தயவாய் ஆதரித்ததோ அந்த மாமிசமே அவர் மேலே பொறாம கொண்டு அவரை வெறுத்தது. யாருடைய மாமிசம்? இயேசு கிறிஸ்துனுடைய மாமிசம் அவருடைய ஆவிக்கு விரோதமாக கடைசி நேரத்தில் போனது. ஏன்னா அந்த மாமிசம் அவ்வளவு கஷ்டப்பட்டது, அவ்வளவா நொறுக்கப்பட்டது, அவ்வளவா வேதனைக்கு உட்பட பண்ணுச்சு. அதுதான் முன்னாடியே சிலுவைக்கு அறையத்துக்கு முன்னாடியே அந்த மாமிசத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மாமிசத்துக்கு தெரிந்து போய்விட்டது. இந்த மாமிசத்தின் மூலமாக உலகத்துக்கு கிடைக்க போகிற ரட்சிப்பை அந்த மாமிசம் கண்டது. பிதா ஏற்படுத்தின மாமிசம்தான். அந்த மாமிசம் கண்டது, பிதாவை நோக்கி மாமிசம் கதறினது. ஆண்டவருடைய ஆவி கதறல, ஆண்டவருடைய ஆவி சொல்லல. ஏன் என்னை கைவிட்டின்னு சொன்னது மாமிசம். ஏன் என்று சொல்லுவானால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய மாமிசம் அது நொறுக்கப்பட்டதுனாலே, அது கசக்கப்பட்டதுனாலே, அது வேதனைப்பட்டதுனாலே, அது அடிக்கப்பட்டதுனாலே, அது அவமானப்பட்டதுனாலே, அது நிந்தைப்பட்டதுனாலே, தேவனுடைய ஆவி மாமிசம் கைவிட்டதுனாலே அவர் பிதாவை நோக்கி, ஆண்டவருக்கு சொல்லல, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடு கூட, ஆண்டவரே இந்த உலகத்துக்கு போறதுக்கு எனக்கு ஒரு மாமிசம் தேவை, இந்த உலகத்துல நான் மனுஷரோடு கூட சம்போஷிக்க ஒரு மாமிசம் தேவை, எனக்காக ஒரு சரீரத்தை உண்டாக்குங்கள் என்று சொல்லி சரீரத்தினாலே சென்றார். அந்த மாமிசம் நொறுக்கப்பட்டதுனாலே அந்த மாமிசம் இயேசு கிறிஸ்துவை
கைவிட்டது. அது எவ்வளவு பொறுத்தது. அது கடவுள் கொடுத்த, அந்த பிதாவை கொடுத்த மாமிசமானது எவ்வளவோ பொறுத்தது. மாமிசம்தான், சரீரம் தான், எவ்வளவோ பொறுத்தது. அடிகள் பட்டது, வேதனைகள் பட்டது, அவமானங்கள் பட்டது, நிந்தைகள் பட்டது. ஆனால் ஒரு கடைசியில ஒரு வார்த்தை ஒன்று சொன்னது, பிதாவே பிதாவே, நீர் தானே இந்த மாமிசத்தை கொடுத்தீர், ஏன் என்னை கைவிட்டீர்னு மாமிசம் தான் சொல்லிச்சு, ஆண்டவர் சொல்லலை. ஆமென், அல்லேலூயா. நீங்க நினைச்சிருப்பீங்க அநேக நேரம், நான் நினைச்சிருக்கிறேன் அநேக நேரம், இந்த அற்பமும் சொற்பமுமான ஒன்றுக்கும் உதவாதவர்களுக்கு ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்தின காரியம் ஆவியான தெய்வம் சொல்லலை, இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியினுடைய அந்த சரீரம், அந்த ஆவியானவருடைய சொல்லலை. பிதா கொடுத்த மாமிசம் பிதாவை பார்த்து கேட்டது, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? நீர் தானே அனுப்பிச்சீர், நீர் தானே கிறிஸ்துவ தயவா என்ன அனுப்பிச்சீர், தயவா எனக்கு அனுப்பிச்சீர். மாத்திரமல்ல, அந்த மாமிசம் தேவன் எனக்கு என் மூலியமாய் இந்த உலகத்துக்கு கிடைக்க போகிற ரட்சிப்பை கொண்டு ஒருவேளை பொறாமப்பட்டு பிதாவை நோக்கி இப்படி சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லியிருக்கலாமோ என்று நாம் தியானிப்போம். இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒருபோதும் பிதாவை நோக்கி ஆவியானவர் கேட்கல. ஆண்டவருடைய மாமிசம் கடைசி நேரத்திலே பிதாவை நோக்கி, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என் மாமிசத்தை கைவிட்டீர், ஏன் என்னுடைய மாமிசத்தை நீ கைவிட்டீர், ஏன் என் மாமிசத்தை இத்தனை இடக்காக. ஆனால் மாமிசத்துமே, அந்த மாமிசம் எல்லாவற்றையும் சகித்தது, எல்லாவற்றையும் சகித்தது. ஆனால் கடைசி நேரத்திலே தான் அந்த மாமிசத்திலே என்னுடைய மாமிசம், நான் செய்ய போகிற இந்த மாமிசத்தின் மூலமாய் செய்ய போகிற ரட்சிப்பை கண்டு அந்த மாமிசத்தமே ஒருவேளை பொறாமை கொண்டிருக்கலோமா என்று நான் ஆவியில உணர்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அதான் அதை ஆண்டவர் பார்த்து கேட்டது, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவர் கேட்கலங்க, ஆண்டவர் கேட்கல, ஆவியானவர் கேட்கல. மாமிசம், அவரில் இருந்த மாமிசம், பிதாவினால் கொடுக்கப்பட்ட மாமிசம் உரிமையோடு கூட, நீதானே அனுப்பிச்சு, நீதான ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினீர், இவ்வளவு ரட்சிப்பு கிடைக்கிறதே, இந்த உலகத்துக்கே இந்த மாமிசம் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கொடுக்கிறதே என்று அந்த இடத்திலே வார்த்தை வேதம் உண்மையானதனால் அந்த சத்தியத்தை எடுக்காமல் அந்த இடத்திலே வைத்து ஆவியானவர் பேசட்டும் என்று அந்த இடத்துல வைத்தது. மாமிசம் பிதாவை நோக்கி கேட்டது, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். ஆமென், அல்லேலூயா. ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த மாமிசம் இந்த உலகத்துக்கெல்லாம் கிடைக்க போகிற ரட்சிப்பை கண்டு அதற்குள்ளாக இருக்கிற கிரிய, அந்த அவ்வளவு பெரிய ரட்சிப்பை கண்டு அந்த வார்த்தையானது வெளிப்பட்டது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆனாலும் நீங்கள் அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் 30-31 வாசிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் அழகா ஒண்ணு அவர் அந்த தீர்க்கதரிசனத்துல சொல்றாரு. அவன் தீர்க்கதரிசியா இருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியா அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை, கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். நான் சொல்லுவேன், ஆண்டவர் மாத்திரம் பட்சத்தில் இருந்தால் நான் சொல்லுவேன், கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதும் இல்லை, அவருடைய மாமிசம் அழிவை காண்ப. என்னதான் சின்ன பின்ன பண்ணப்பட்டாலும், என்னதான் கிழிக்கப்பட்டாலும், என்னதான் ஆயிரக்கணக்கான வலிகளும் வேதனைகளும் காயங்களும் அந்த மாமிசமானது அழியப்பட்டாலும், ஏற்கனவே தாவீதினுடைய சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடியே அப்போஸ்தலர் நடபடிகள் இங்கே எழுதப்பட்ட காரியம், அவரிடம் மாமிசம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து, அவருடைய மாமிசம் அழிவை காண்காத ஒரு மாமிசமாக கர்த்தர் மாத்திரம் பட்சத்தில் இருந்தால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் சூழ்நிலை எவ்வளவாக நொறுக்கப்பட்டாலும், நீ எவ்வளவாக கிழிக்கப்பட்டாலும், எவ்வளவாக உன்னை ஜனங்கள் பொறாமைக்கு உட்படுத்தி உன் இருதயத்தை நொறுக்கினாலும், நீ என்னதான் முள்முடி போன்ற
பெரிய காயங்களை அனுபவித்தாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பெரிதான் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடியினாலே, அவருடைய வலது பரிசத்தில் நான் இருக்கபடியினாலே அசைக்கப்படுவதில்லை. அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. அவருடைய மாமிசமானது அழிவை காண்பதில்லை. அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. யார் எந்த தயவு உன்னை உயர்த்தினதோ, எந்த பாசத்துல பந்தத்துல நீ இருந்தாயோ, எந்த மனுஷர் ஒரு நாளிலே உன்னை ஆதரித்தானோ, அவனே உனக்கு எதிராக இருந்து பொறாமப்பட்டாலும் அல்லது வீணான வருகிற எல்லா பொறாமைகளினாலும் இருந்தாலும் நான் சொல்லுவேன், அது ஒருபோதும் நம்மை சேதப்படுத்தாது. ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடியினாலே, ஈசாக்குக்கு விரோதமாக அபிலமேனுக்கு ராஜாவானவன் பொறாமை கொண்டு எழுந்து அவனை விரட்டி விட்டான். ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்கே, நான் உன்னோடு கூட இருந்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். யோசேப்பே, உன்னை யார் தள்ளினாலும் பெற்ற தகப்பனே மனசிலே வச்சு, சொந்த சகோதரர்களே உன்னை கொலைக்கு உட்படுத்தி எகிப்திலே உன்னை விற்று போட்டாலும் நான் உன் மேல வச்ச தயவும் இரக்கமும் கிருபையும் மாறவே மாறாது. ஆமென், அல்லேலூயா. மாறவே மாறாது. நான் சொல்லுவேன், என்னதான் அந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் நொறுக்கப்பட்டாலும், அது உடைக்க 1000 கணக்கான காயங்கள் அந்த மாமிசம் பட்டாலும், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் மாமிசம் அழிவதில்லை, உன்னுடைய ஆத்துமா அழிவதில்லை, உன் மாமிசம் அது அழிவை காண்பதில்லை என்று வேதம் அழகாக தெளிவாக இங்கே சொல்லப்படுவது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அதே போல எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பொறாமைகள் வந்தாலும், எத்தனை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வந்தாலும், நம்மை நேசித்தவர்களே நம்ம மேலே பொறாமை கொண்டாலும், நம்மை அழிக்க நினைத்தாலும், எத்தனை தான் நீ அழிந்து போகிற சூழ்நிலைகளே இருந்தாலும், நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே அவர் நமக்கு காட்டுகிற தயவு, மனுஷனுடைய தயவு எடுபட்டு போகலாம். அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம், அவர் நமக்கு தந்த ஆசீர்வாதம், நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு நாளும் எந்த மனுஷனுடைய பொறாமனுடைய கண்களும் எந்த மனுஷனும் நம்மால் எடுத்து போடவே முடியாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒன்று கற்றுக்கொள்ளுங்க, மனுஷர் நம்ம பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றால் ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் கிருபையும் உங்கள் மேலும் நம்ம குடும்பத்தின் மேலும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மகளே, நீ சோர்ந்து போகாது. ஓ நிலையும் கண்டு பொறாமைப்படுகிற அநேக கண்கள் உண்டு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உன்னை சுற்றி ஒரு நீ குறைவில் இருக்கலாம், நீ தனிமையாக இருக்கலாம், நீ தேவையில் இருக்கலாம், நீ பலவீனத்தில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன்னை பட்சத்தில் இருக்கிறார். அடுத்தருடைய கண்களுக்கு உனக்கு தயவு பாராட்டின கண்களையே பொறாமைப்பட வைக்கிற ஆண்டவர். அந்த பொறாமைக்கு எதிராக நீ எழும்பிடாதே. ஓ ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய கிரிய, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் என்பதை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மறந்தே விடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்காக யுத்தம் செய்ய வேண்டாம். ஆண்டவர் நம்மேல் தயவு வைத்திருக்கிறபடினால், நம்ம மேல இரக்கம் வச்சிருக்கிறபடினாலே, நம்ம மேல கிரியை வச்சிருக்கிறபடினாலே அது நடக்குதுப்பா, அது நடக்குது. ஹல்லேலூயா. என் மேல எத்தனை எதிரான பேர் பொறாமை கொண்டாலும் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய தயவு எனக்கு பெரிதா இருக்குது. நீங்க நினைக்கலாம், என் மேல ஏன் பொறாமைப்படுறாங்க? நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இதை செய்தேன், எத்தனையோ கண்ணீர் பட்டு இதை செய்தேன், எத்தனையோ நஷ்டப்பட்டு தானே இதை செய்தேன், என் மேல ஏன் பொறாமை கொள்றாங்க? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னொரு காரியம், நீ மனுஷருடைய தயவை நீ நாடவே மாட்டா. ஒரு மனுஷனும் உன்னை பார்த்து இதை செஞ்சதற்காக நான் தான் என்று ஒருவரும் உன் மேல விரலை நீட்டவே முடியாது. மனுஷரை சார்ந்து கொள்ளாதீங்க. மனுஷ தயவு தேவைதான், ஆனாலும் அதை விட பெரியது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம். ஆமே ஆண்டவரே, நான் எத்தனை குறைவுள்ளா இருந்தாலும் என்னை கண்டு பொறாமப்படுவதற்காக எவ்வளோ ஜனங்களை வச்சிருக்கிறீங்களே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் அப்படின்னா,
நீங்கள் பட்சத்திலிருந்து என்னை உயர்த்துகிறேன். ராஜா, தேசத்துக்கே ராஜா, நான் ஏதோ ஒரு விதை விதைச்சி 100 மடங்கு பலன் அடைஞ்ச கண்டு என்னுடைய தண்ணீர் துறவெல்லாம் மூடி போட்டான். ஏசைக்கை மூடினான், சித்தன்னாவை மூடினான். ரெகோபோத்தாய் நீ என் வாழ்க்கையில் வந்தீங்களா ஆண்டவரே? உங்கள் தயவு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது. அப்படியாக எங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் நம்புகிறவர் மேலே உங்கள் தயவும் உங்கள் இரக்கமும் உங்களுடைய கிருபையும் என்னால் இருக்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்கள் என்னை பார்த்து எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாங்களா? என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்ட போது யாரும் எனக்கு உதவி செய்யலை. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, கர்த்தருடைய தயவு என் மேல் பெரியதாக இருந்தது. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டோம், உதவிக்குன்னு உங்கள் மேலே கருணை காட்டுறதுக்கு ஒருவரும் இல்லையா? ஐயோ பாவம், இந்த பொண்ணு பாவம், இந்த பையன் பாவம், இந்த அம்மா பாவம்னு உங்களுக்கு ஒருபோதும் உங்களை பார்த்து யாருமே பாவப்படலையா? யாருமே பாவப்படலையா? மாறா பொறாமப்படுறாங்களா உங்களை பார்த்து? நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாருப்பா. ஆமேன். கர்த்தருடைய வாக்கு தத்தம் உன் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில், உங்கள் கூடாரத்தில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, உங்கள் தயவுக்காய், கிருபைக்காக, அடுத்தவன் போராமைக்காக நன்றி ஆண்டவரே. நீ சிலுவையிலே என்னை அறைந்தாலும் என் மாமிசம், என் ஆத்துமா அழிவை காண்பதில்லப்பா. அல்லேலூயா. நான் பஞ்சத்தில் தேசத்துக்கு விலகி போனாலும் அங்கேயும் என்னை ஆசீர்வதிப்பீரப்பா. என் தண்ணீர் துறவெல்லாம் மூடி போட்டாலும், நான் பேயர் சேவுக்கு போனாலும் கர்த்தர் என் பட்சத்திலிருந்து நீங்கள் சொல்லுவீங்க, எப்பா நீ எங்கன்னா போ, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யோசேப்பே, சொந்த தகப்பன் ஒரு மாதிரியா உன்னை பார்த்தாலும், மனசில் வச்சுக்கிட்டாலும், சொந்த சகோதரர்களாக உன்னை கொலைக்கு உட்படுத்தி எகிப்தின்கிட்ட காசுக்கு விற்று போட்டாலும், வச்சிருக்கிற தரிசனத்தை உன்னை அறிக்கட்டு தான் உயர்ந்திருக்கும். ஆமே, ஹல்லேலூயா. நீ சொன்ன பத்தியா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நாமால உனக்கு வச்சிருக்கிற தயவு இரக்கமோ, நான் சொல்லுவேன், அவன் நான் தான் உன்னுடைய சகோதரன் யோசேப்பு, என்ன குழியில தள்ளி போட்டீங்களே, நான் தாயா அது சொன்ன போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சகோதரலாம் நினைச்சிருப்பாங்க, அட பாவி, அவன் மேல அன்னைக்கும் பொறாம தான் கொண்டு இருப்பாங்க. சோத்துக்கு வக்கு இல்லாம அண்ணன் தம்பிங்களாம் அவன் முன்னாடி நின்ன போது, யோசேப்பா நீயா எகிப்தில பெரிய அதிபதியா இருக்கிற, அப்பவும் அவன் பொறாம தான் பட்டு இருப்பான். சொல்லுவேன், அப்படியாக ஆண்டவர் அவர் தயவும் இரக்கமும் கிருபையும் வைத்து உங்களையும் என்னையும் உயர்த்துவார். ஒருபோதும் மனுஷனுடைய வார்த்தைக்கு பெரிசா இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே உண்டாகட்டும். ஏசப்பாவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற கிருபையை கர்த்தர் கொடுங்க. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் இரக்கமும் கிருபையும் தயவும் சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தமும் அடுத்தவருடைய கண்களுக்கு பொறாமையும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.